பட்டாம்பூச்சி அல்ல நீ இரும்பு பெண்ணடி, பட்டாம்பூச்சி அல்ல நீ இரும்பு பெண்ணடி. உலகெங்கும் இருக்கும் ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக்கும் பெரின்னு சொன்னாங்கங்க வள்ளுவர் ஐயா. ஆனா அதை போராடி தான் நம்ம இன்னைக்கு பெற்றிருக்கோம். இந்த மகளிர் தினம் அப்படிங்கிறது நமக்கான உரிமையை நாமளே கேட்டு பெற்றிருக்கிறோங்கிற ஆக சிறந்த ஒரு நாள் தான் இந்த மகளிர் தின விழா. இந்த நாள்ல இந்த ராஜ் தொலைக்காட்சியில வந்தார வாழ வைக்கிற ஊரு தமிழ்நாடுன்னு சொல்றோம். ஆனா இந்த தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கிறது இங்க நாட்டுப்புற கலைகள் தானே. இந்த நாட்டுப்புற கலைகளை ஒருங்கிணைச்சு அதனுடைய டைரக்டர்னு கூட சொல்லலாம். அப்படி வந்திருக்கிறாரு எங்களுடைய அண்ணன் திருப்பத்தூரான் திரு சேவியர் அவர்களை. உங்கள் பலத்த கரகோஷங்களோடு அவர்களை கூப்பிடலாம். இளம் சின்ன திரைகளில் வண்ண கோலங்கள் படைத்திடும் உங்கள் ராஜ் டிவியின் உலக மகளிர் தின நன்னாள். இந்த நன்னாளிலே நாட்டுப்புற கலைகளை உலகளாம் பறைசாற்றுவதமாக ஒரு அற்புதமான நிகழ்விற்கு வாய்ப்பு வழங்கியிருக்கின்ற ராஜ் டிவியின் அத்துணை நல்ல இதயங்களுக்கும் ராஜ் டிவி நேயர்களுக்கும் ராஜ் டிவி நிறுவனத்திற்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு நாட்டுப்புற நிகழ்ச்சி வழங்குவதற்காக உங்கள் அபிமான திருப்பத்தூரான் சேவியர் மற்றும் கலைக்குழுவினர். மகளிர் தினம் அப்படின்னு சொன்னா மகளிரை மட்டும் மேம்படுத்துறது இல்லைங்க, அதோட சேர்ந்து நம்ம நாட்டுப்புற கலைகளையும் கொஞ்சம் தூக்கி இந்த உலகத்தையே காமிக்கணுன்றதுக்காக தான் நம்ம ராஜ் தொலைக்காட்சி இன்னைக்கு இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. உண்மையாகவே நீங்கள் கேட்க இருக்கின்ற இந்த இனிய கானங்கள் நாட்டுப்புற பாடல்கள் இந்த மண்ணின் மண்மகளின் இதயத்திலிருந்து எழுந்து வரும் பூபாலங்கள், இந்திய பண்பாட்டின் சிகரங்களாக விளங்கக்கூடிய கிராமங்களிலே எழுந்து எழுதாத இலக்கியங்கள், எண்ணத்தின் பிரதிபலிப்புகள். இவை முத்தமிழின் சங்கமம், நம் முன்னோர்களின் சீதனங்கள். இந்த நாட்டுப்புற பாடல்களில் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழும் கலந்திருக்கிறது. தெவிட்டாத தெள்ளுதமிழ் தெம்மாங்க என்று சொல்வார்களே, இந்த நாட்டுப்புற நிகழ்ச்சி மகளிர் தினமான இன்று உலகெங்கிலும் இருக்கின்ற ராஜ் டிவி நேயர்களுக்கு மகளிர் தின சிறப்பு நிகழ்வாக படைக்க இருப்பது உங்கள் அபிமான திருப்பத்தூரான் சேவியர் கலைக்குழுவினர் என்பதை பெருமைகளோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு அற்புதமான ஒரு காளியாட்டம். காளியாட்டம்னா? ஆமா, காளி, பச்சை காளி, பவளக்காளி. பார்த்த உடனே எல்லாருக்கும் இப்படியுமா சாமி இருக்கும் அப்படின்னு பார்த்த உடனே அருள் வந்து ஆடக்கூடிய அட்டகாசமான ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. பாத்துருவோமா? பாத்துடலாமா? மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுமிட்டு பூவாடை காரியம்மா தாயே மருளாடி வந்திடம்மா. உடுக்கை பம்பை முரசொலிக்க உருமி மேலும் தானடிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீரி எழுந்திடம்மா. எங்கள் பச்சை காளி பவளக்காளியாய் பவனி வரும் மதுரை மீனாட்சி தேவியரே, ஆத்தாளே அழைக்கின்றேன் நீ ஆடி இங்கு வந்திடம்மா. வாதாய் 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 பச்சைக்காளி பவளக்காளியே தாயே மகாளி திரிசூலியே. பச்சைக்காளி பவளக்காளியே தாயே மகாளி திரிசூலியே. குறி சொல்ல வாடியம்மா, குறி சொல்ல வாடியம்மா, எங்கள் குழந்தாக்கும் தேவியம்மா. அம்மம்மா பச்சைக்காளி பவளக்காளியே தாயே மகாளி திரிசூலியே. பச்சைக்காளி பவளக்காளியே தாயே மகாளி திரிசூலியே. சித்தாங்கு ஆடை கட்டி நீயும் சிங்கரதம் நீதேறி. சித்தாங்கு ஆடை கட்டி நீயும் சிங்கரதம் நீதேறி. தேர்வோ
போல வருபவளே தேர் போல வருபவளே என்றும் சீர்கொண்டு ஆள்பவளே அம்மம்மா அந்தரியே சுந்தரியே எங்கள் அங்காளே ஈஸ்வரியே அந்தரியே சுந்தரியே அந்தரியே சுந்தரியே எங்கள் அங்காளே ஈஸ்வரியே ஆடிவரும் கரகத்திலே ஆடிவரும் கரகத்திலே என்றும் அருளாட்சி செய்பவளே அம்மம்மா கூப்பிட்டா ஆத்தா கூப்பிட்டா தாயி கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்க காளியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்க காளியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா தீச்சட்டி ஒளியினிலே தாய திருவாக்கு மலர்பவளே தீச்சட்டி ஒளியினிலே தாய திருவாக்கு மலர்பவளே மாவிளக்கு ஒளியினிலே மாவிளக்கு ஒளியினிலே நல்ல மங்கை குறி சொல்பவளே அம்மம்மா மாங்கல்யம் காத்திடம்மா எங்கள் மக்கள் குறை தீர்த்திடம்மா மாங்கல்யம் காத்திடம்மா எங்கள் மக்கள் குறை தீர்த்திடம்மா பச்சை காளி பவள காளியே பச்சை காளி பவள காளியே தாயே மருளாடி வந்திடம்மா அம்மம்மா கூப்பிட்டா ஆத்தா கூப்பிட்டா தாயி கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா ஓடிவா ஓடிவா அப்படித்தான் அப்படித்தான் அண்டமெல்லாம் கிட்டே கிட்டுங்க ஆகாயம் படபடங்க அண்டமெல்லாம் கிட்டே கிட்டுங்க ஆகாயம் படபடங்க சிங்கமுந்தன் வாகனமே சிங்கமுந்தன் வாகனமே சீறி வந்து காக்கணுமே மாவிளக்கு தீபமிட்டா எங்க மாறி வந்து ஆட்டமிட்டா மாவிளக்கு தீபமிட்டா எங்க மாறி வந்து ஆட்டமிட்டா அடியில காத்தடிச்சா இந்த அடியில காத்தடிச்சா எங்க அம்மா வந்து ஓடி துடிப்பா அம்மம்மா மலையனூர் அங்காளியே தாயே மகாளி திரிசூலியே பச்சை காளி பவள காளியே தாயே மகாளி திரிசூலியே குறி சொல்ல வாடியம்மா குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலங்காக்கும் காளியம்மா அம்மம்மா பச்சை காளி பவள காளியே தாயே மகாளி திரிசூலியே பச்சை காளி பவள காளியே தாயே மகாளி திரிசூலியே சேவியர் அண்ணே உங்க சேவை தமிழ்நாட்டுக்கு தேவை அண்ணே அடாடாடா பச்சை காளி பவளக்காளி மஞ்சக்காளின்னு கூப்பிட்டுருந்தீங்கன்னா நானும் வந்து நின்றுப்பேங்க நீ இவங்க ஆடின ஆட்டத்துல அண்டம் ஆடிச்சான்னு தெரியல இந்த ராஜ் டிவி செட்டு ஆடோ ஆடுன்னு ஆடிருச்சுன்னு அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு சரி அடுத்து என்ன நிகழ்ச்சிக்கு போலாம் இப்ப வந்து சாமி வந்துருச்சு இல்லீங்களா வந்துருச்சு இந்த கோயில்ல வந்து வேப்பிலை பிடிச்சு ஆடுவாங்க பாத்திருக்கீங்களா ஆமா பாத்திருக்கேன் எங்க ஊர்ல கோயில்ல எல்லாம் கூழ் ஊத்தும் போது அம்மாங்கெல்லாம் ஆடுவாங்களா தானே அதேதான் அதே மாதிரி ஒரு ஆட்டம் தான் இப்ப பார்க்க போறீங்க மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியா அந்த மகளிர் வந்து சேர்ந்து ஆடும்போது எப்படி இருக்கிறத எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாமாங்க மதுரை கரசியரே பாண்டியனார் சோதரியே கன்னியாகுமரியே காசி விசாலாட்சி கடைக்கண் பாரும் அம்மா அம்மா முத்துமாரி எங்க அழகு முத்துமாரி தங்கமுக
முகம் கொண்டவளே அம்மா முத்து மாறி எங்க அழகு முத்து மாறியவ எங்க முத்து மாறியவ தங்க மணக்காரி அம்மா முத்து மாறி எங்க அழகு முத்து மாறி அம்மா முத்து மாறி எங்க அழகு முத்து மாறி அன்பு நிறை கொண்டவளா எங்க முத்து மாறி அன்பு நிறை கொண்டவளா எங்க முத்து மாறி அம்மா முத்து மாறி எங்க அழகு முத்து மாறி அன்பு நிறை கொண்டவதா எங்க முத்து மாறி அவ தங்க மணக்காரி அவ தங்க மணக்காரி வாழ்பவளே திக்கலாம் வாழ்பவளே எங்க முத்து மாறி திக்கலாம் வாழ்பவளே எங்க முத்து மாறி திரிசுலங்கையில் கொண்ட எங்க முத்து மாறி திரிசுலங்கையில் கொண்ட எங்க முத்து மாறி அம்மா முத்து மாறி எங்க அழகு முத்து மாறி அன்பு நிறை கொண்டவதா எங்க முத்து மாறி அவ தங்க மணக்காரி அவ தங்க மணக்காரி சமயபுரத்தானே சமயபுரத்தானே எங்க முத்து மாறி சமயபுரத்தானே எங்க முத்து மாறி சங்கடங்கள் தீர்ப்பவளா எங்க முத்து மாறி சங்கடங்கள் தீர்ப்பவளா எங்க முத்து மாறி அம்மா முத்து மாறி எங்க அழகு முத்து மாறி அன்பு நிறை கொண்டவதா எங்க முத்து மாறி அவ தங்க மணக்காரி அவ தங்க மணக்காரி பிள்ளை காரியவ எங்க முத்து மாறி பிள்ளை காரியவ எங்க முத்து மாறி வேதனைகள் தீர்த்து வப்பா எங்க முத்து மாறி வேதனைகள் தீர்த்து வப்பா எங்க முத்து மாறி அம்மா முத்து மாறி எங்க அழகு முத்து மாறி அன்பு நிறை கொண்டவதா எங்க முத்து மாறி அவ தங்க மணக்காரி அவ தங்க மணக்காரி அப்பா பிடித்தவளே தாயே உத்தமியே வாரும் அம்மா உடுக்கை பிடித்தவளே தாயே உத்தமியே வாரும் அம்மா பம்பை பிடித்தவளே தாயே பார்வதியே காரும் அம்மா அந்த எல்லையை விட்டு இறங்கி அத்தா எல்லையை விட்டு இறங்கி தாயை இல்லாதா வாரும் அம்மா அந்த எல்லையை விட்டு இறங்கி தாயை வெக்காளி வாரும் அம்மா எல்லையை விட்டு இறங்கி தாயே ஓங்காளி வாரும் அம்மா தாயே ஓங்காளி வாரும் அம்மா தாயே ஓங்காளி வாரும் அம்மா 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 தாயே முத்து மாரியம்மா ராஜ் டிவி செட்டா இல்ல பாகுபலி செட்டானே தெரியலன்னு அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிட்டீங்க. கோயிலில் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு ராஜ் டிவி செட்டையே கோயிலாக மாற்றி சும்மா கலக்குன்னு கலக்குறீங்களா? அது எப்படின்னு உண்மையாகவே இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பு எங்களுக்கு ராஜ் டிவி மூலமாக கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். நல்ல ஒரு பக்தி எஃபெக்ட். எல்லாத்துக்கும் மேலே பொதுவாக நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு சொன்னால் அந்த ஆடை நாகரிகம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது இங்கே பக்காவாக மெயின்டைன் பண்ணி உண்மையாலுமே பெண்களை கைகூப்பி கும்புற அளவுக்கு மாற்றிருக்க சேவியர் அண்ணன் குழுவினருக்கு முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதுக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த காலங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு நாட்டுப்புற நிகழ்வுல கூட தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற தாயார் ராஜலட்சுமி, மகள் ராகசில்பா. ஒரு பெண்ணுங்கிறவ பண்பாடை உயர்த்தி நிற்கிறவ, அதுவும் வாழையடி வாழையா தொடரணுன்றதுக்காகவே அம்மா மகளை இணைச்சு எங்களுடைய பாரம்பரிய கலையிலையும் அது இருக்கின்றத பறைசாற்றுவதற்காக தான் இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சின்னு சொன்னா சூப்பருங்கண்ணா. பாதாள உலகத்திலே வல்லரக்கனாகப்பட்டவன் சரி ஆண்டவராகிய சிவபெருமானிடத்திலே வரத்தை வாங்கி ஈசனையே எதிர்த்தான். ஆண்டவராகிய சிவபெருமான் வல்லரக்கனுக்கு பயந்து பூலோகத்திலே வந்து கம்பகி ஆற்றங்கரையில அரளி புஷ்பத்தின் உள்ளே ஆண்டவராகிய சிவபெருமான் போய் சிறு லிங்கமாக அமர்ந்திருக்கிறார். சரி அங்கே அவர் அப்படி இருக்க பார்வதியை வனத்திலே தனியாக தவிக்க விட்டு விட்டு சென்று விட்டார் சிவபெருமான். பார்வதி அண்ணனாகிய கண்ணனை அழைக்க, அண்ணா கோபாலகிருஷ்ணா, என் கணவராகிய சிவபெருமான் கொடுத்த வரத்தை நீங்கள் தான் வாங்க வேண்டும் என்று சொல்ல, அப்போது அங்கே பார்வதியானவள் சொல்ல, நாராயணமூர்த்தியை நினைத்தார். மோகினியாக அவதாரம் எடுத்து அரக்கனை சங்காரம் செய்துவிட்டு ஈசன் கொடுத்த வரத்தை வாங்கிக் கொண்டு கோபாலன் ஈசனை தேடி வருகிறார். ஈஸ்வரன் முன்னாலே நின்று பெருமாள் பெண் வேஷம் எடுக்க ஈசனுக்கு செய்து கொடுத்த சத்தியம் மறந்து போய்விட்டது. அடி பெண்ணை என்று கட்டி பிடிக்க இந்திரியம் கீழே விழ பூமியிலே விழுந்துதானா அருட்சேர் முடித்து விடும் என்று கையிலே வாங்கிய கண்ணன் கம்பகி ஆற்றங்கரையிலே வந்து கண்ணன் கையை திறந்து பார்த்தார். புழு போல் தெரிந்தது. சி என்றார் சுணங்க வந்து பிறந்தது. ஆ என்றார் ஆலி வந்து பிறந்தது. ஐயகோம் என்று கையை தட்டிய போது அங்க யார் யாரெல்லாம் வந்து பிறக்கிறா பாருங்க. யார் யாரெல்லாம்? அங்க ஐயனுடைய ஐயானோ வந்து பிறந்தார். ஐயனோ வந்து பிறந்தார். சொரிமுத்து ஐயானோ வந்து பிறந்தார். சொரிமுத்து ஐயனோ வந்து பிறந்தார். சோதிமுத்து ஐயானோ வந்து பிறந்தார். சோதிமுத்து ஐயனோ வந்து பிறந்தார். பட்டமுடையார் ஐயானோ வந்து பிறந்தார். பட்டமுடை ஐயனோ வந்து பிறந்தார். பிரமுத்து ஐயானோ வந்து பிறந்தார். பிரமுத்து ஐயனோ வந்து பிறந்தார். ஆரியங்க சாஸ்தாவோ வந்து பிறந்தார். அறிங்க சாஸ்தாவோ வந்து பிறந்தார். குளத்து பிள்ளை ஐயானோ வந்து பிறந்தார். குளத்து பிள்ளை ஐயனோ வந்து பிறந்தார். அப்படி 21 ஐயனுக்கும் அண்ணாவியாகிய ஆரிக்கும் அரனுக்குமாக சொரி முத்தையனார் வந்து பிறந்தார். கருப்பசாமி கருப்பசாமி அங்க 5 மணி வல்லையம்மா அருகில் ஒரு சல்லடமா 7 மணி வல்லையம்மா இடையில் ஒரு சல்லடமா சல்லடமா குல்லாமா சக்தியுள்ள கருப்பனுக்கு ஆரவார சொருபத்தோடு ஆதாளி போடுவாரா ஆண்டவதா கருப்பசாமி நல்ல வர கொடுப்பா வந்தேவர்க்கு வரமளிப்பா பாக்கி சொன்னால் தப்பாதே வரம் கொடுத்தால் பையாதே அவரை நம்பி வந்த மக்களுக்கு நல்ல வரம் கொடுத்திடுவா அவரை தேடி வந்த மக்களுக்கு அவர் கோடி வரம் கொடுத்திடுவா இங்கேளையா கருப்பசாமி 21 ஐயனுமாக ஆதாளி போட்டு வருகின்றாரா. எப்படிமா இருந்தது வில்லிசை நிகழ்ச்சி? எப்படி கேட்டிருந்தீங்க? நல்லா இருந்துச்சா? நம்ம பாட்டும் கூத்தும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எந்த பட்டிக்காட்டாங்கிட்டையும் ஒரு பட்டணத்தை வந்து கூடி நிக்க முடியாதுன்னு சொன்னா வில்லுங்கிறது சொல்லுங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சிருச்சுங்க தாங்க அர்த்தம். நன்றி நன்றி. அடுத்து என்ன நிகழ்ச்சிக்கு போலாம்? இடி முழங்கும் சத்தத்தோடு பவனி வரக்கூடிய கிராமத்து காவல் தெய்வம் கருப்பணசாமி ஆட்டம்னா இன்னைக்கு நேத்து இல்லைங்க. ஐயப்பன் பஜனையா இருக்கட்டும், முருகன் பஜனையா இருக்கட்டும், இந்த கருப்பசாமி பாட்டை போட்ட உடனே கூட்டத்தில் அருள் வந்து ஆடாதவங்க இருக்கவே முடியாது. அப்போ ராஜ் டிவி நேயர்களை ஆட வைக்க போறீங்க? நிச்சயமா ஆடிடுவோமா? கண்டிப்பா கூப்பிட்டுருவோமா அண்ணன் கருப்பசாமிய? கண்டிப்பா. அப்புறம் என்ன, தாராளமா கூப்பிடுங்க.
பெற்றால் பிரமணத்தி பேரிட்டால் மாறியனும் பெற்றால் பிரமணத்தி பேரிட்டால் மாறியனும் பேரிட்டால் மாறியனும் வளத்தாண்ட பைரவி வளத்தாண்டா பெரிய துறம்பாய் மலையாளம் கருப்பையா பேர் கொண்டாய் கீநாடு ஆதி கருடவனே நீலமேகவண்ணா உன்னை அந்தரத்தில் தான் வரவழைத்து ஐயா ஊதினார் செங்குழலே அந்த உலகளந்த மாயவனே அந்த உலகளந்த மாயவனே கருப்பா மலையாள கருப்பையா அடைக்கல காத்தையனாரே சுரவாடி கருப்பா 18ஆம் அடி கருப்பா வாட கருப்பா ஈட்டி இடையிலிட்டாய் இடவளரி தோளிலிட்டாய் சாவக்கரிக்குமல்லோ சதுரகிரி மகாலிங்கமே எங்க மதுரை பாண்டி மர கல்லுக்குமே சேதுபதி நாடு சிவகங்கரன் நாடு ஏன் நாரபறக்காத 48 மடையாண்ட ராமநாடு ஏ பால் பாண்டி செல்லப்பாண்டி தங்கப்பாண்டி முத்துப்பாண்டி பால் பாண்டி செல்லப்பாண்டி தங்கப்பாண்டி முத்துப்பாண்டி கூப்பிட்டது கேட்கலையா கருப்பா கேட்கலையோ உள்ள வச்சத்தோ கேட்கலையா கருப்பா கேட்கலையோ கருப்பா கேட்கலையோ சரணம் போட்டு கூப்பிடுறோம் சன்னதிக்கே ஆறுமையா கருப்பா சரணம் போட்டு கூப்பிடுறோம் சன்னதிக்கே கருப்பா ஆறுமையா தூக்கி வைக்கும் கால்களுக்கு தும்பப்பூவு சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்களம்பு சல்லடமா முன்னே வைக்கும்
கால்களுக்கு உள்ள பூவு சல்லடமா இன்னே வைக்கும் கால்களுக்கு பிச்சி பூவு சல்லடமா மண்டியிடும் கால்களுக்கு மகிழம்பு சல்லடமா. ஹே 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 கேகிடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னே. வண்ணத்திலாவட்டோடு வக வகையா நகையும் விட்டு வண்ணத்திலாவட்டோடு வக வகையா நகையும் விட்டு வராரா 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 குதிரையில வரவழைக்க இந்த நேரம் வராரா குதிரையில வரவழைக்க இந்த நேரம் ஆடி வராரு கருப்பு ஆடி வராரு ஓடி வராரு கருப்பு ஓடி வராரு ஆடி வராரு கருப்பு ஆடி வராரு ஓடி வராரு கருப்பு ஓடி வராரு. அட கருப்பா வெள்ள நல்ல குதிரையில வீச்சருவாகையிலேந்தி நல்ல குதிரையில வீச்சருவாகையிலேந்தி வெள்ள நல்ல குதிரையில வீச்சருவாகையிலேந்தி நல்ல குதிரையில வீச்சருவாகையிலேந்தி வேட்டையாடி வாராரையா கோட்டை கருப்பசாமி வேட்டையாடி வாராரையா கோட்டை கருப்பசாமி கருத்த முத்து என்ன போல வடிவழக கருப்பசாமி கருத்த முத்து என்ன போல வடிவழக கருப்பசாமி கருத்த துண்டு தலைகள் கட்டி சேரி வேட்டையாடி வாரார் கருத்த துண்டு தலையில் கட்டி தேடி வேட்டையாடி வாரா வாராண்டா வாராண்டா கருப்பசாமி வர தாராண்டா தாராண்டா கருப்பசாமி வாராண்டா வாராண்டா கருப்பசாமி வந்தாண்டா வந்தாண்டா கருப்பசாமி வர தாராண்டா தாராண்டா கருப்பசாமி. நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் உத்த மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் உத்த மழை பெய்ய வேணும் பட்டி பெருக வேணும் பால் பாட பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால் பாட பொங்க வேணும் வருகை தந்த அனைவருமே பல்லாண்டு வாழ வேணும் வருகதந்த அனைவருமே பல்லாண்டு வாழ வேணும் வருகை தந்த அனைவருமே பல்லாண்டு வாழ வேணும் வருகதந்த அனைவருமே பல்லாண்டு வாழ வேணும் உலக மகளிரெல்லாம் பல்லாண்டு வாழ வேணும் உலக மகளிரெல்ல பல்லாண்டு வாழ வேணும் ராஜ் டிவி நிறுவனத்தார் பல்லாண்டு வாழ வேணும் ராஜ் டிவி நிறுவனத்தார் பல்லாண்டு வாழ வேணும் இங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னுது இங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னுது. உண்மையாலுமே மாஸ்டர் பீஸ்னா அது இதை தான் சொல்லணும். சும்மா சூப்பரா இருந்துச்சுங்க. ஏன்னா எல்லா கோவிலையும் கன்னிமார்கள் இருப்பாங்க. ஆனா அந்த கன்னிமாருக்கு காவல் தெய்வமா விலகக்கூடிய ஆண்கள் நாங்க இருக்கோம். நீங்க சந்தோஷமா மகளிர் தினத்தை கொண்டாடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட சொல்றேன். ஆயு பூரணம்ன்ற ஒரு அம்மா தன்னுடைய கணவரை இழந்துட்டாங்க 1993. இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பேங்க் உத்தியோகம் கிடைக்குது. அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான். படிக்க வைக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அந்த பெண்ணை வளர்த்தி எடுத்து இன்னைக்கு அந்த பெண்ணு சமீபமாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன தெரியுங்களா செஞ்சுருக்காங்க? தன்னுடைய சொத்து முழுக்கையும் நாளைக்கு வரக்கூடிய தலைமுறை அது கல்வியினால் திளைக்க வேண்டும்னு சொல்லி அத்தனை சொத்தையும் என் பெண்ணை ஆசைப்பட்ட மாதிரி நான் கல்விக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லி அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எழுதி வைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மகளிர் தினம் கொண்டாடியே ஆகணும். அது மட்டும் இல்லை, நான் பொதுவாக ஒரு பெருமையாக சொல்கிறது உண்டு. சந்திரயான் 1 விட்டது மயில்சாமி அண்ணாதுரை, சந்திரயான் 2 விட்டது சிவன், சந்திரயான் 3 முத்துவேலர். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம், பெண்கள் அப்போ இல்லையா அப்படின்னு. அப்போ தான் நிகர் சாய்வா வந்து நின்னாங்க.
நீங்க என்ன நிலாவுக்கு தானே விடுறீங்க, நாங்க விடுறோம் பாருங்க ஆதித்யா உன்னை சூரியனுக்கே அப்படின்னு சொல்லி விட்டு காமிச்ச பெண்கள் எங்கனாலையும் எல்லாம் முடியுங்க. நீங்க கொஞ்சம் எங்களை தூக்கி விட்டா போதும். பெண்ணை தெய்வம் என்று சொல்லி கருவை சுமக்க வைப்பான், கூந்தல் நீளம் ரசித்து விட்டு பூவை சுமக்க வைப்பான். பெண்ணை தெய்வம் என்று சொல்லி கருவை சுமக்க வைப்பான், கூந்தல் நீளம் ரசித்து விட்டு பூவை சுமக்க வைப்பான். இடுப்பை சின்னதென்று சொல்லி குடத்தை தூக்க வைப்பான், கண்ணை மீன் போல் என்பவன் தானே குளம் போல் அளவே வைப்பான். இடுப்பை சின்னதென்று சொல்லி குடத்தை தூக்க வைப்பான், கண்ணை மீன் போல் என்பவன் தானே குளம் போல் அளவே வைப்பான். தங்கத்தில விலங்கு செஞ்சு மாட்டுறா, மொத்தத்தில பெண்ணுலக ஊட்டுறா. தங்கத்தில விலங்கு செஞ்சு மாட்டுறா, மொத்தத்தில பெண்ணுலக ஊட்டுறா. பட்டாம்பூச்சி அல்ல நீ இரும்பு பெண்ணடி, பட்டாம்பூச்சி அல்ல நீ இரும்பு பெண்ணடி. வாசப்படி தாண்டி வர தயக்கம் என்னடி, வாசப்படி தாண்டி வர தயக்கம் என்னடி. உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ராஜ் டிவி நேயர்களுக்கும் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கும் முதலில் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு நல்ல நிகழ்ச்சி இங்கே ராஜ் டிவியாலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் ஒரு மகத்தான நாள், பெண்களை பற்றின பெருமை மிகுந்த நாள். 1908 வருடம் இதற்கான விதை. அதற்கு பிறகு 2008 அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஒரு பெரும் போராட்டம் இதே மார்ச் 8 நடந்தது. அதிலே 15,000-க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றார்கள். பிரச்சனை ஒன்று தான், உலகெங்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. அவர்களாலும் எல்லா விதமான காரியங்களையும் செய்ய முடியும், அவர்களை அந்த காரியங்களை செய்ய விடுங்கள் என்று பெண் சுதந்திரம் நிமித்தம் அன்றைக்கு ஒரு பெரும் போராட்டம் வெடித்தது. அதனுடைய விளைவு அதற்கு அடுத்த ஆண்டே அந்த போராட்டத்தினுடைய வெற்றியை மனதில் கொண்டு இனி எப்பொழுதும் மார்ச் 8 என்று சொன்னால் அது வெற்றிகரமான மகளிர் தினத்திற்கான ஒரு நாள் என்கின்ற ஒரு அறிவிப்பை செய்ததிலே இருந்து இன்று வரை ஒவ்வொரு மார்ச் 8 மகளிருக்கான ஒரு தினமாக அவர்களுடைய பெருமைகளை அவர்களுடைய திறமைகளை நாம் எண்ணி பார்க்கின்ற விதத்தில் அந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு ராஜ் டிவி அதை வெகு திறம்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு நடுவே நடாத்தி கொண்டிருப்பதோடு தமிழகத்தினுடைய அரிய நகரமான மதுரையிலே இங்கு இருக்கக்கூடிய மகத்தான பெண்மணிகளை எல்லாம் அவர்களையெல்லாமும் பாராட்டு முகமாக அவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை எதற்கு அழைக்கிறீர்கள் என்று நான் இதனுடைய இயக்குனரிடம் கேட்ட பொழுது, உங்கள் பெயரிலேயே உங்கள் தாயார் ஒட்டி கொண்டிருக்கிறார், எத்தனையோ எழுத்தாளர்கள் வேறு பெயரில்தான் எழுதுகிறார்கள், நீங்களும் அப்படித்தான், உங்களுடைய பெயர் சௌந்தரராஜனாக இருந்தாலும் இந்திரா சௌந்தரராஜனாகத்தான் நீங்கள் அறியப்படுகிறீர்கள், இந்திரா என்பது உங்களுடைய தாயார் என்பதை நாங்கள் அறிந்தோம், ஆக ஒரு பெண்ணை முன்னிறுத்தி உங்களை பின்னிறுத்தி கொண்டு ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள், அந்த வகையில் நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டியவர் என்றும் பல நூல்களை வழங்கியவர் என்றும் உங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம் என்று ஒரு வலுவான காரணத்தை சொல்லி என்னை இங்கே அழைத்திருக்கிறார்கள். ராஜ் டிவியை மனதார பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு உலகளாவிய
பிடிச்ச மாதிரி தாய்மையை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியோடு இந்த தாய்மைக்கான ஒரு பாடலை இப்போ வழங்க போறேன். 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலுஞ்சோறும் ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலுஞ்சோறும் ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. காட்டி விரலை பிடிச்சு ஆக்காயா சொல்லி கொடுத்த அன்னாடம் கூழ குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த ஆள் காட்டி விரலை பிடிச்சு ஆக்காயா சொல்லி கொடுத்த அன்னாடம் கூழ குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சிலேடொன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே பதறி நிப்ப. அம்மா கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே பதறி நிப்ப. காய்ச்சடிச்சு நாம் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்ப. ஏன் புள்ள கலெக்டர்னு 8 ஊரு சொல்லி வச்ச தாலிய வித்து கூட தாய என்ன படிக்க வச்ச. உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால கடவுளும் சும்மா. உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால கடவுளும் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா.
அடி மாடா வாக்கப்பட்டு கோபுரமான அவசர கொடுமையும் தாங்கிக்கிட்டு 5 வட்டி 10 வட்டி அங்கே இங்கே கடனும் பட்ட அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கும் தாங்கிக்கிட்ட பட்ட துன்பம் போதும்னா பாதியில உசுர விட்டு அம்மா பட்ட துன்பம் போதும்னா பாதியில உசுர விட்டு பட்டு தொட்டில் கட்டின உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட விட்டு ஆறாரோ சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்டு பனிக்குடத்தில் சுமந்த என்ன உடைக்க வச்சு புட்டு பாலூத்தி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாவி மகே சும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாவி மகே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா எல்லாமே சும்மா எல்லாமே சும்மா எல்லாமே சும்மா எல்லாமே சும்மா. நன்றி நன்றி. உங்கள் ராஜ் டிவியின் எங்கள் முதலாளி பெருந்தகைகள் அத்துணை பேருக்கும் ராஜ் டிவி நிறுவனத்தினருக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம். இந்த ராஜ் டிவி நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம். ஏனென்றால் உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழ் உள்ளங்களில் நீங்காத இடத்தை பிடிப்பதற்கு பல தொலைக்காட்சிகள் இருந்தாலும் இந்த ராஜ் டிவி ஒரு முத்தாய்ப்பான முன்னோடியாக நிறுவனமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி நன்றி பாராட்டுகின்றோம். நன்றி, வணக்கம். பட்டாம்பூச்சி அல்ல நீ இரும்பு பெண்ணடி, பட்டாம்பூச்சி அல்ல நீ இரும்பு பெண்ணடி, வாசப்படி தாண்டி வர தயக்கம் என்னடி, வாசப்படி தாண்டி வர தயக்கம் என்னடி, சோறு கூட கொதிச்சு மூடி திறக்குது, சோறு கூட கொதிச்சு மூடி திறக்குது, போர்க்களத்தில் வாழ்பிடித்த வீரம் எங்கே இருக்குது, போர்க்களத்தில் வாழ்பிடித்த வீரம் எங்கே இருக்குது, பட்டாம்பூச்சி அல்ல நீ இரும்பு பெண்ணடி, பட்டாம்பூச்சி அல்ல நீ இரும்பு பெண்ணடி.